சாப்பாட்டுக்கே கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு நம்ம கூலி வேலை இருக்கிறதால போனால் மெம்மலில் சிமெண்ட் மூட்டை தூக்கிக்கிறேன், அரிசி மூட்டை தூக்கிக்கிறேன், சால்வேஜில் லோடிங் அண்ட் லோட் பண்ணிக்கிறேன். எங்கே சார்? மெம்எல் உள்ளோம். சரி சரி. எல்டபிள்யூவில் வேலை செய்துக்கிறேன், எஸ்பெஷல் வேலை செய்துக்கிறேன், ஒர்க்கர்ஸ் கேண்டீனில் வேலை செய்துக்கிறேன், எக்ஸிக்யூட்டிவ் கேண்டீனில் வேலை செய்துக்கிறேன். எதுக்காக செய்தேன்னா இந்த குறைஞ்ச கூலியில் 10 ரூபா, 15 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா கொடுத்துன்னு நம்மளுக்கு வந்து வருங்காலத்தில் ஒரு மஸ்டல் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா Inqilab! Inqilab! Unity! Working class unity! We want! We want! We want! We want! Beke Beko! Beke Beko! We want! We want! சார் வணக்கம் சார். வணக்கம், நான் ஃபைரோஸ் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார். விமலில் நீங்கள் வேலை பண்ணீங்க, எவ்வளோ 30 வருஷம் பண்ணீங்க. ஆமாம். நீங்கள் நின்ட்டீங்க. எப்படி இப்போ விமலில் யார் யாரும் செஞ்சுங்கிறாங்க, எல்லாம் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிங்கிறாங்க சார். நான் விமலில் நான் வேலைக்கு போய் ஜாயின் ஆகும்போது 6 ரூபாய் 85 பைசா எனக்கு கூலி, தினக்கூலி. கான்ட்ராக்ட் லேபரில் வந்து நம்மளுக்கு ராமச்சந்திரா டோக்கனை வந்து இறக்கிவார். டோக்கனை அந்த டோக்கன் எடுத்துன்னு போனது தான் வேலை. அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஜிஎம்எல் ரன்னிங் ஆகிடுச்சு, அவங்க பிள்ளைங்களுக்கு தான் அந்த ஃபேக்ட்ரி போட்டுது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டம், சாப்பாட்டுக்கெல்லாம், படிக்கிறதுக்கு, ஃபீஸ் கட்டுறதுக்கு விலைவாசி ஜாஸ்தி, ரொம்ப கஷ்டம். 9 பேர் 10 பேர் நாங்கள் எங்கள் குடும்பத்தில். சாப்பாட்டுக்கே கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு போயிட்டு நம்ம கூலி வேலை இருக்கிறதால போனால் மெம்மலில் சிமெண்ட் மூட்டை தூக்கிக்கிறேன், அரிசி மூட்டை தூக்கிக்கிறேன், சால்வேஜில் லோடிங் அண்ட் லோட் பண்ணிக்கிறேன். எங்கே சார்? மெம்எல் உள்ளோம். சரி சரி. எல்டபிள்யூவில் வேலை செய்துக்கிறேன், எஸ்பெஷல் வேலை செய்துக்கிறேன், ஒர்க்கர்ஸ் கேண்டீனில் வேலை செய்துக்கிறேன், எக்ஸிக்யூட்டிவ் கேண்டீனில் வேலை செய்துக்கிறேன். எதுக்காக செய்தேன்னா இந்த குறைஞ்ச கூலியில் 10 ரூபா, 15 ரூபா, 50 ரூபா, 60 ரூபா கொடுத்துன்னு நம்மளுக்கு வந்து வருங்காலத்தில் ஒரு மஸ்டல் பண்ணுவாங்க, அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிஎம்எல் சிஎம்டி நடராஜ் அவர் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுறேன், மஸ்டல் பண்ணுறேன், நல்லா வேலை செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு எல்லாம் விஆர்எஸ் பண்ணிட்டு அவங்கவுங்க பணத்தை எல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. கடைசியில் வந்து நம்மளுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தா எந்த கேஷில் இஎஸ்ஐயில் பிஎஃப் ஒன்றுமே இல்லை. அந்த கான்ட்ராக்டுக்காருக்கு வேறு ஒப்படைச்சிட்டு எங்களுக்கு தெரியாது, நீங்களாம் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட்டை கான்ட்ராக்ட் தான், நாங்கள் வந்து உங்களுக்கு சாப்பாடு போட்டு கூலி தான் தர முடியும், உங்களை அப்பாயின்மெண்ட்லாம் பண்ண முடியாதுன்னு கைவிட்டாங்க. மனசு ஒஞ்சி நம்ம ஸ்ட்ரைக் பண்ணி போராட்டம் பண்ணி லாயர்கிட்ட போய் யூனியன் ஸ்டார்ட் பண்ணி அவங்கள போய் போராட்டம் பண்ணி நாயத்தை கட்ட ஓடி எங்களை வந்து விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு போட்டோ எடுத்து எங்களை வந்து கழுத்து பூச்சி அச்சு வெளியே தோச்சிட்டாங்க. திரும்ப சார் அது 96லேருந்து நடந்த கதை. 96லேருந்து எனக்கு 2006 வரைக்கும் 20-30 வருஷமாக நம்ம வேலை கஷ்டப்பட்டோம். எவ்வளோ பேர் கூட? எங்கள் கூட 3000 பேர் இருந்தாங்க. 3000 பேருக்கும் கஷ்டப்பட்டு நம்ம அப்பாயின்மெண்ட் கேட்கும்போது எங்களுக்கு மஸ்டலும் பண்ணல, அப்பாயின்மெண்ட்டும் பண்ணல, வேஜ் ரிவிஷனும் பண்ணல, போனஸும் கொடுக்கல. எங்களை வந்து போலீஸ் வச்சு எங்களை அச்சு வெட்டிட்டாங்க, போலீஸ் வச்சு ஓட்டிட்டாங்க. அதிகாரிங்க என்ன சொல்கிறாங்களோ அது பெரிய பிரகாரம் கேட்டு நடந்து வேலை செய்தால் செய்யும் அப்படின்லாம் வீட்டுக்கு போகணும். எங்களை வந்து லாட்டி சார்ஜ் பண்ணி அனுப்பிட்டாங்க. பயந்துன்னு பிஎஃப்பை விட்டு, சம்பளத்தை விட்டு, பொண்டாட்டி புள்ளியை விட்டு, வீடை விட்டு திரும்ப அப்பாயின்மெண்ட் கொடுக்குவாங்க. அது செய்துன்னு பார்த்தா லாஸ்ட்டில் 30 வருஷமாக ஆகி எங்களுக்கு எதுவுமே செய்யலை. நாங்களே வேலையை விட்டு எங்கள் கூட வேலை செய்யறவங்களாம் ஹெச்எலுக்கு, பிஹெச்எலுக்கு, பெங்களூருக்கு டெய்லி ட்ராவல் போனோம்லாம் 2 வீடு 3 வீடு, 2 வெஹிக்கிள், 2 காரு, 2 பஸ்ஸு, 2 வேனு, 2 ஜீப்பு, 2 ஆட்டோ, இதெல்லாம் ஓட்டு நம்ம கூட வேலை செய்யலாம். நம்ம வந்து சாப்பாட்டுக்கே இல்லாத, ஹாஸ்பிட்டலுக்கு வசதி காசு இல்லாத, சுகாதாரம் இல்லாத பிஜிஎம்எல் வீட்டில், வாடகை வீட்டில் நாங்கள் இருந்து பிஜிஎம்எல்ல க்ளோஸ் பண்ணிட்டாங்க. எங்கள் அப்பாங்களாம் அதில் வாழ்ந்தாங்க பிஜிஎம்எல். அது க்ளோஸ் பண்ணி 25 வருஷம் ஆச்சு. பிஜிஎம்எல்லும் போச்சு. இப்போ பிஎம்எல்ஏ மூடுறாங்க. நாங்கள் எங்கே போகிறது சொல்லி, அதனால் இருக்கிற இப்போ எங்களுக்கு தான் இப்படி ஆகி போச்சு, எங்கள் வாழ்க்கை தான் இப்படி ஆகி போச்சுன்னா இப்போ இருக்கிற இந்த எம்ப்ளாயிஸ்லாம் அவங்க கேட்குற நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி அவங்களுக்கு மஸ்டலோ அப்பாயின்மெண்ட்டை பண்ணி சிஎம்டி வந்து ஒரு நல்ல ஒரு முடிவு கால் எடுக்கணும்னு சிஎம்டியை நம்ம கெஞ்சி கேட்குறோம். அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது, பவர் உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் எது செய்தாலும் சரி, நல்லது செய்தாலும் உங்களுக்கு தரோம். நம்ம வந்து எல்லாருக்கிட்ட சொல்லி பார்த்தோம், எல்லா கட்சியும் சப்போர்ட் பண்ணோம், எல்லாம் கேட்டு பார்த்தோம். கடைசியாக கடவுள்கிட்ட நம்ம வச்சுக்கிறோம். கடவுள் தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும். ఆటో సంఘం వంచి ముస్లిం సంఘం వంచి ఏడీఎంగా வந்தோம், டிஎம்கே வந்தோம், காங்கிரஸும் வந்தோம், பிஜேபி வந்தோம். எல்லாம் வந்து நாங்கள் கோரிக்கை கேட்டு உட்காந்து பட்டினியாக பசியாக சாப்பிட்டுக்கிறாங்க. அதனால்